الصلاة والسلام عليك. பேட்டை நவாப் வாலாஜா பள்ளிவாசலின் ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்க வலியுறுத்தி தடையை மீறி கர சேவையில் ஈடுபட முயன்ற மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சுமார் 800 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டத்தையொட்டி பேட்டையில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். நெல்லையை அடுத்த பேட்டையில் உள்ள நவாப் வாலாஜா பள்ளிவாசலுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் சொத்துக்களை தனியார் சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சொத்துக்களை மீட்க வலியுறுத்தி பள்ளிவாசல் முன்பு மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புரட்சி கரசேவை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்க வந்த ஒரு பிரிவினர் கோஷங்களை எழுப்பியபடி பள்ளிவாசல் நோக்கி செல்ல முயன்றனர். போலீசார் தடுத்ததால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதே சமயத்தில் மற்றொரு பிரிவினரும் பள்ளிவாசலை நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்றனர். போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீய்ச்சி அடித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 800 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டத்தை ஒட்டி பேட்டையில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. மாநகர காவல் துணை ஆணையர் அவினாஷ் குமார் தலைமையில் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். பள்ளிவாசலுக்கு சொந்தமான சொத்துக்களை கோடி ரூபாய் சொத்துள்ள பள்ளிவாசல் இருந்து கிடைக்கிறது. சம்பளத்திற்கு சம்பளம் இந்த பள்ளிவாசல் என்று சொல்லி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்த புரட்சி கரசேவை போராட்டத்தில் இஸ்லாமிய அமைப்புகளான INTJ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளும் அனைத்து பேட்டை முஸ்லிம் ஜமாத்துகளும் இணைந்து சுன்னத்து ஜமாத்துகளும் இணைந்து இந்த போராட்டத்தை அந்த பேட்டை நாங்கள் கைப்பற்றிய தீர்வு. செய்திகள் தொடர்கின்றன. நெல்லை அருகே பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை மாவட்ட திமுக செயலாளர் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டனர். பேட்டை பகுதியில் உள்ள நவாப் வாலாஜா பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடங்களை நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் மற்றும் அவரது உறவினர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இவற்றை திரும்ப ஒப்படைக்க வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஊர்வலமாக கூறப்பட்டனர். பள்ளிவாசல் பகுதியில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. பேட்டையில் அமைந்துள்ள நவாப் வாலாஜா பள்ளிவாசல் பல ஆயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான சொத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த பள்ளிவாசலுடைய சொத்துக்களை திருநெல்வேலி திமுக மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியனுடைய நேரடி சம்பந்தி தனது அரசியல் பலத்தையும் அதிகார பலத்தையும் வைத்து பல கோடிக்கணக்கான சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டதோடு சம்பவ இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் நெல்லை பேட்டை பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. மே 9, 2010
திருநெல்வேலி பேட்டை நவாப் வாலாஜா பள்ளிவாசல் சொத்தை மீட்க மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தால் அழைப்பு விடுவிக்கப்பட்ட முஸ்லிம்களின் புரட்சிகர சேவையை தடுக்க காவல்துறை ஆணையாளர் மே 8ஆம் தேதி பத்திரிகைகளில் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்தும் கரை சேவைக்கு தடை என்றும் மீறினால் கடுமையான சட்டம் பாயும் என்று மிரட்டல் விடப்பட்டது. முஸ்லிம் சமூகத்தின் சில புல்லுருவிகளும் இந்த போராட்டத்தை முறியடிக்க சதி செய்தபோது தடைகளை மீறி நடந்த இந்த கரைசேவை போராட்டத்தை இப்போது நீங்கள் காண்பீர்கள். திருநெல்வேலி பேட்டை நவாப் வாலாஜா பள்ளிவாசல் சொத்தை மீட்க மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்திய முஸ்லிம்களின் புரட்சிகர சேவை 220 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட நெல்லை பேட்டை நவாப் வாலாஜா பள்ளிவாசலின் பல கோடி சொத்துக்களை திருநெல்வேலி திமுக மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியனின் சம்பந்தி ஸ்டாலின் பாண்டியனாலும் அவனுடைய கூட்டாளிகளும் ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்க நடக்கின்ற ஒரு தர்ம யுத்தம்